everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து எப்படி தயிர் சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்ல டிராவலுக்குலாம் எடுத்துட்டு போறது புளிக்காம நல்ல வெண்ணெய் மாதிரி டேஸ்டே எப்படி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். நம்ம தண்ணி வந்து 3.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா சாதம் குழவா வெந்து வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. இது நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு கரண்டி வச்சு நம்ம மசிச்சு விட்டுடலாம். கூடவே உப்பு சேர்த்துட்டு மசிச்சிட்டோம் அப்படின்னா ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாலே தயிர், அப்புறம் பால். தயிர் சாதம் புளிக்காமல் இருக்கிறதுக்கு பால் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம், 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இதை வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, ரொம்ப நேரம் லேட் ஆகும், நைட் ஆகும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் கழித்து ப்ரிப்பேர் பண்ண டைம்லேருந்து எவ்வளோ நேரம் கழித்து நம்ம சாப்பிட போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம பாலுடைய அளவை அதிகப்படுத்திக்கணும், தயிருடைய அளவை கம்மிப்படுத்திக்கணும். ஸோ இப்போ தயிரையும் பாலையும் சேர்த்து நம்ம சாதத்தை பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு காஞ்ச மிளகாவை பாதியை கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சியை நல்லா சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை நம்ம டேரெக்டாக சாதத்தோடவே ஆட் பண்ணிக்கலாம், இதை தாளிப்பில் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம தாளிப்பு பாருங்கள், சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தயிர் சாதத்தோடு சேர்த்துக்கலாம். தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பண்ணலாம். ஒருவேளை நம்ம பழைய சாதம் கலக்கிறோம் அப்படின்னா நல்லா காஞ்ச மிளகா நிறைய சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்க்கலனா கூட பரவாயில்ல. பட் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ரைஸில் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரெடி பண்ணும்போது நல்லா பச்சை மிளகாலாம் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டேன். அடுத்ததாக வந்து மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். இது வந்து டிஸ்பிளேக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட மாதுளம்பழம் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து நைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அதாவது இல்லை லாங் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஃப்ரூட்ஸை வந்து தனியாக எடுத்துக்கோங்க, சாதத்தோடு சேர்த்துக்க வேணாம். அப்போ தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் தயிர் சாதம் கெடாது, புளிக்காது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.